பாத்ரூமில் இருக்க இந்த உப்பு கரையை க்ளீன் பண்ணக்குள்ள போதும்னு ஆயிடுது. நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஹார்பிக்கோட பாத்ரூம் கிளீனர் யூஸ் பண்ணேன். பட் இந்த ஹீரோன்ற இந்த ஆசிட் லிக்விட் நல்லாயிருக்கு, லோக்கல் ஷாப்பில் சொன்னாங்கன்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ இதான் நம்மளோட பாத்ரூமு. எவ்ரி 3 days ஒன்ஸ் ஆர் வீக்லி ஒன்ஸ் மேக்ஸிமம் க்ளீன் பண்ணிடுவோம், டீப் க்ளீனே பண்ணிடுவோம். பட் என்ன இருந்தாலும் இந்த உப்பு கரை மட்டும் டக்குன்னு வந்துடுது. இன்றைக்கி இதை ட்ரை பண்ணலான்னு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆசிட்டு ஸ்மெல் வரும் அப்படிங்கிறதுக்காக என் ஹஸ்பண்ட் தான் க்ளீன் பண்ணாங்க இன்றைக்கி. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரியாக்ஷன் இருந்தது. இதை இப்படி அப்ளை பண்ணி ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 minutes வெயிட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ண சொன்னாங்க. அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நான் லாஸ்ட்டில் காமிச்சிருக்கேன். அண்ட் நீங்கள் வந்துட்டு உங்கள் பாத்ரூமுக்கு இந்த உப்பு கரைக்காக என்ன லிக்விட் யூஸ் பண்ணுறீங்கிற நேமை கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட் இப்படி தான் இருந்தது. ஒரு 5 minutes கழிச்சு அந்த கலர்ஸ் எல்லாமே கீழே போயிடுச்சு. பட் உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மேலே இருக்க தர க்ளீன் ஆனதை விட கீழே இருக்க ஃப்ளோர் சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு பிஃபோர் ஆஃப்டர் வியூ காமிக்கிறேன். இதுதான் இந்த லிக்விடோட ரிசல்ட்டு.